ரெண்டு பேரும் செம்ம கியூட். சிம்பா செம்ம அழகா இருக்கான், தேவசேனாவும் செம்ம கியூட்டா இருக்கா. என்னடி குட்டீஸோட போட்டோஸ்லாம் பாத்தியா? எப்படி நல்லா இருந்துச்சுல? செம்மையா போஸ் கொடுக்குறாங்கடி இந்த வயசுலயே. வயசா மாசத்துலயே. பாத்தேங்க்கா, எல்லாம் நல்லா இருந்துச்சு. என்னங்க உங்க ஃபோன்? சரி நிலா, ரொம்ப லேட் ஆகுது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீயும் வாடி, இங்க தனியா உட்காந்து என்ன பண்ற? இல்லக்கா, அதான் சொன்னல, இன்னும் 2 வாரத்துல செமஸ்டர் இருக்கு, நான் படிக்கணும். ஆமால சொன்னல, மறந்துட்டேன்டி. சரி ஓகே ஓகே படி. அதுவும் எங்களை மாதிரியா, நீ MBBS படிக்கிற, நிறைய டஃப்பான சாப்டர்ஸ் எல்லாம் இருக்கும், நீ படி. உனக்கு ஏதாவது தனியா இருக்கிற மாதிரி இருந்தா எங்களுக்கு கால் பண்ணு. நான் இல்லனா ரோஜா யாராவது கண்டிப்பா உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம், ஓகேவா? சரிக்கா. சரி ஓகே, ரோஜா வெளியே தான் நின்று ஃபோன் பேசிட்டு இருக்கா, நான் அவளை அப்படியே கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன். ஓகேக்கா. ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப தப்பா இருக்கு, அது என்னன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. மாமா மாமா என்கிட்ட சில விஷயங்கள் மறைக்கிறாரு. அது இன்னைக்கு நேத்து நடக்கல, அது ரொம்ப நாளாவே நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு அதுதான் புரியல. இப்ப கூட மாமா ஒரு பொண்ணை பைக்ல கூட்டிட்டு போறது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா அது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்ல, அது ஏன் அவரு சொல்லல? அவரு நடிக்கிறாரா இல்ல உண்மையாவே அவரு நல்லவரா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு இந்த வீட்லயே இருக்க பிடிக்கல. நான் இப்போ என்ன பண்ணணும்? நான் இங்க இருந்து நான் சத்தியமா செத்துருவேன் போல. அந்த அளவுக்கு மனசு வலியோடு என்னால அந்த வீட்ல இருக்க முடியாது. சாய்மா, போனோடனே அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு உட்காந்து இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காத, ஒழுங்கா போய் ரெஸ்ட் எடு. என்ன? சரிண்ணா. இல்ல வீட்டுக்காவது வரியா? அங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறியா? இல்லண்ணா, நிலாக்கு இன்னும் 2 வீக்ஸ்ல எக்ஸாம்னு சொல்லிட்டு இருந்தா. அவ படிக்கிறதும் டிஸ்டர்ப் ஆகும். இங்கே தானே நம்ம வீடு, நான் அப்படியே போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நீ வீட்டுக்கு போனா நிலா உன்னை தேடுவா. அப்புறம் இன்னொரு விஷயமா, நீ கடையில நோட்டீஸ் பண்ணி என்னன்னு தெரியல, சூர்யா வந்தாருல? ஆமாண்ணா. சத்தியமா சூர்யா வருவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஆனா அவன் வந்திருக்கான் பாரு, அவனுக்கு எவ்வளவு நல்ல மனசுல. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது அப்படியே நடக்குதுண்ணா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சூர்யா மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கிறதுக்கு நம்ம ஃபேமிலியே கொடுத்து வச்சிருக்கணும் சாய். எந்த ஒரு இதுமே இல்லாம உன் மேல வச்சிருக்கிற காதலை மட்டுமே வச்சுக்கிட்டு வந்தான் பாத்தியா, அங்க நிக்கிறாம. பஞ்சு டைலாக்லாம் நல்லா தானே இருக்கு, ஆனா நீ சொன்ன மாதிரி சூர்யா மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கிறதுக்கு நம்ம ஃபேமிலி கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா என்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு அவங்க ஃபேமிலி என்ன பாவம் பண்ணாங்க? ஏய், ஓங்கி பல்லெல்லாம் கழட்டி கையில கொடுத்துருவேன். என்ன இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? இன்னும் உனக்கு என்ன குறைச்சல்? இல்ல கேக்குறேன். சூர்யாவே உன்னை அக்செப்ட் பண்ணிட்டாரு, இதுக்கு மேல உனக்கு என்ன தேவை? குடும்பம்னா என்னால சூர்யாவோட குடும்பம் பிரிய கூடாது. சூர்யாக்கு அம்மா கிடையாது, அப்பாவும் ஒரு தங்கச்சியும் மட்டும்தான். சாய்க்கு தெரியுமா சூர்யா நிலாவோட அண்ணன்னு? அவங்க அப்பாவும் தங்கச்சியும் சொல்றா. ஆல்ரெடி அம்மா இல்லாத வீடு, வந்து விளக்கேத்துற பொண்ணு ஒரு நல்ல குடும்ப பொண்ணா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா எனக்கு தான் அந்த பாக்கியமே இல்லையேண்ணா. எப்படின்னா அவங்க ஃபேமிலியில என்னை ஏத்துக்குவாங்க? சாய், நீ சூர்யாவோட அப்பா சூர்யாவோட தங்கச்சி எல்லாம் பாத்திருக்கியா? இல்லண்ணா, பார்த்ததில்ல. எனக்கு அவங்க யாருன்னா தெரியாது. ஆனா சூர்யா அடிக்கடி சொல்லுவாரு, அவங்க தங்கச்சி ஹஸ்பண்ட் அவங்க தங்கச்சியை ரொம்ப கொடுமை பண்றாராம். அட பாவி, இப்படி எல்லாமாடா சொல்லி வச்சிருக்க? சரியான சைக்கோவா, ரொம்ப திமிரு பிடிச்சவனா, பண பேய் பிடிச்சவனா, ரொம்ப பணத்தை வச்சுக்கிட்டு ஆடுவானா. போதும் போதும், லிஸ்ட் ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்கு. சாய்மா, ஓ சூர்யா சொன்ன அவன் தங்கச்சி ஹஸ்பண்ட் நான் தான்மா, அதுவே தெரியாம இப்படி பேசிக்கிட்டு இருக்கியேமா. பாவம்ண்ணா, நிறைய வாட்டி என்கிட்ட வந்து புலம்பிருக்காரு. என் தங்கச்சியோட லைஃப் இப்படி போகும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அவ மெடிக்கலுக்கு படிக்கிறா, அவ நல்லா வரணும்லாம் ஆசைப்பட்டேன், கடைசியில இப்படி ஆயிட்டா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. அந்த தங்கச்சி ஹஸ்பண்ட் மட்டும் என் கையில கிடைச்சா கள்ள தூக்கி போட்டு கொன்றுவேன். ஆத்தி, திமிரு பிடிச்சவன், அவனை நினைச்சாலே கோவமா வருதுண்ணா. சரி ஓகே, அதெல்லாம் விடுங்க, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்கண்ணா, நானும் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிம்மா, நல்ல நல்ல வார்த்தையெல்லாம் பேசுனீங்க, காதுக்குள்ளே நல்லா கேட்டுட்டேன். நீங்க போய் தூங்குங்க. என்னதுண்ணா? ஒன்னும் இல்லம்மா கண்ணு, நீ போமா போய் தூங்கு, ரெஸ்ட் எடு, நான் ஈவினிங் வீட்டுக்கு வரேன். சரிண்ணா. டேய் சூர்யா மச்சான், என்னை பத்தி ரொம்ப நல்ல நல்ல விஷயமா வெளியெல்லாம் சொல்லி வச்சிருக்கடா, ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குடா. ஆமா, நம்ம பார்ட்னர் என்ன பண்ணுதுன்னு தெரியலையே, ஒரு ஃபோன் கூட பண்ணல, நம்மளும் பண்ணி பேசல. வர வர நம்ம பார்ட்னரை நம்ம தான் கண்டுக்கவே மாட்டேங்கிறோம். இப்படியே போச்சுன்னா சாயும் சூர்யாவும் சேர்ந்துருவாங்க, எனக்கும் நிலாக்கும் டிவோர்ஸ் தான். அப்பா கூட ஊர்லயாவது போய் தங்கிட்டு வரலான்னு பார்த்தா அவரும் ஃபோன் எடுக்கல. சூர்யானா கூடயும் போய் தங்க முடியாது, அவனே ஒரு ரூம்ல தான் அவன் ஃப்ரெண்டு கூட தங்கியிருக்கான். என்ன நிலா, உன்னோட நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கு? இந்த வீட்டை தவிர இவர் எங்கேயுமே போக முடியாது போலயே. ஹே நிலா, நிலா எந்த நிலா. ஹாய் நிலா. ஹாய். என்ன நீ பேசுற? ஏன், நான் என்ன ஊமையா? இல்ல இல்ல,
நான் எப்படி பார்த்தா நான் லேட்டா வந்ததுக்கு நீ என்ன கழுவி கழுவி ஊத்தி இருக்கணுமே, நீ பேசுறியேன்னு கேட்டேன். உங்களை திட்டதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? நான் யாரோ தானே. யாரோவா? ஏய், நீ என் ஒய்ஃப்டி. ஆமா, இப்ப இந்த ஒய்ஃப் தான் ஒன்று குறைச்சல். பேசுறதெல்லாம் நல்லா பேசுங்க, பேசுறது ஒரு மாதிரியா இருக்கு, ஆனா பண்ற செயல்லாம் வேற மாதிரி இருக்கு. சரி, வாயை கொடுத்து நானே ஏன் வாலண்டியரா வம்ப விலைக்கு வாங்கணும்? ஆமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பாவுக்கு ரொம்ப நேரமா கால் பண்றேன், அப்பா அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாரு. ஓ, சரி சரி. எதுக்கு அப்பாவுக்கு கால் பண்றேன்னு கேட்க மாட்டீங்களா? எதுக்கு பண்ணுவேன்? நல்லா இருக்காங்களா என்னன்னு கேட்கறதுக்கு பண்ணுவேன். இதை போய் நான் என்ன கேட்கறது? இல்ல, ஏன்னு ஒரு வாட்டி கேளுங்களேன். சரி சொல்லு, ஏன் எதுக்கு உங்க அப்பா கால் பண்ற? நான் கொஞ்ச நாளைக்கு அப்பா கூட போய் இருக்கலான்னு பார்த்தேன், அதுக்கு தான் கால் பண்றேன். சரி. சரியா? போகாத நிலா, வீட்லயே இருன்னு சொல்ல மாட்டீங்களா? என்ன 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 எதுவுமே சொல்லாம சரி அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஊருக்கு போனோம்னு சொன்னேன், வா போயிட்டு வருவோம். நீங்களுமா? நானும் தான். அப்புறம் ஒன்ன மட்டும் அனுப்பிச்சு விடுவேன் பாத்தியா? அப்படிதான் நினைச்சேன். கனவுல கூட நினைச்சு பாத்துறாத. நீ மட்டும் தனியா என்னை விட்டு எங்கேயுமே போக முடியாது. ஏன்? உன்னை தனியா அனுப்பிட்டு நான் இந்த வீட்டுல உட்காந்து என்ன பண்றது? என்னாலலாம் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாதுப்பா. மனுஷன் போட்டு சாவடிக்கிறாரு. என்னதான் சொல்ல வராரு? ஏன் இப்படியும் பேசுறாரு அப்படியும் பேசுறாரு? ஷோ, நான் உங்ககிட்ட உன்னை கேட்கட்டுமா? கேளு. இந்த 4 நாளா நீங்க எங்க போறீங்க, எங்க வரீங்க? ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? காலையில போனா நைட்டு தான் வரீங்க, வந்தோடனே சாப்பிட்டுட்டு தூங்கிடுறீங்க, மறுபடியும் காலையில எந்திரிச்சு போயிடுறீங்க. ஆக்சுவலா என்னதான் நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. நிலாமா, எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணும்னு தான் ரொம்ப ஆசை. ஆனா சத்தியமா இப்ப என்னால சொல்ல முடியாதுடாமா. சாயம் சூர்யாவும் சேர்ந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உன்கிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன். நீ என்ன சந்தேகப்பட மாட்டேன்னு நினைச்சுதான் நான் ஃப்ரீயா நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். அதனால நீ கண்டிப்பா என்ன புரிஞ்சுப்ப. நீ என்ன கண்டிப்பா டவுட் பட மாட்ட. ஆனா இப்ப நீ கேட்ட கேள்விக்கு நான் என்ன ஆன்சர் பண்றதுன்னு தெரியலையே. உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்க. சரி, சும்மா கலாய்ச்சி விடுவோம். அதெல்லாம் எதுக்கு நீ கேக்குற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே, அந்த வைஃப்ன்ற உரிமையோட தான் கேக்குறேன். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணும்னு எந்த அவசியமே இல்லையே. எந்த அவசியமும் இல்லையா? ஆமா, ஆம்பளைனா 4 இடத்துக்கு போவான் வருவான், 4 பேரை பாப்பான், தண்ணி அடிப்பான், தம் அடிப்பான், எல்லாமே இருக்கணும்ல. அப்படித்தான் நானும் இருப்பேன். தண்ணி தம்மா? என்ன என்னமா சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாண்டி, இப்ப கூட பாரு, ஒரு குவார்டர் உள்ள இறக்கிட்டு தான் வரேன். நம்பிட்டா? இதெல்லாம் எத்தனை நாளா நடந்துட்டு இருக்கு? எல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான். என்ன பண்றது? நீயும் என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிற, என் கூட சேர்ந்து வாழவும் மாட்டேங்கிற. வாழ்க்கையே வெறுத்து போச்சு நிலா. அப்பதான் என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்க கிடைச்சானுங்க. அவனுங்க கூட ஜாலியா ஊரை சுத்துறது, அவனுங்க கூட சேர்ந்து தண்ணி அடிக்கிறது, பொண்ணுங்களை சைட் அடிக்கிறது, தம் அடிக்கிறதுன்னு ஜாலியா இருக்கேன். லைஃபை நல்லா என்ஜாய் பண்றேன். இத்தனை நாளா நானும் வீட்ல தானே இருக்கேன், எனக்கு அப்படி ஒண்ணும் நீங்க பண்ற மாதிரி தெரியலையே. அதுவா? அது உனக்கு தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக நீ காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் பண்ணுவேன். நீ காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வரதுக்குள்ள நானும் வீட்டுக்கு வந்துருவேன். அப்புறம் அந்த 4 நாளா எங்க கேங்ல ஒரு பையனுக்கு கல்யாணம். அதான் அங்கிட்டும் இங்கிட்டும் ஒரே அலைச்சல். சும்மா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் லைஃப. இது உண்மையா பொய்யா? இது வரைக்கும் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொன்னதே இல்ல. ரொம்பதான் ஓவரா போறோமோ? போவோம், என்ன பண்ணிர போறா? என்ன முழிக்கிற? ஒண்ணும் இல்ல. தள்ளி உட்காரு, மாமா உட்காரணும். உங்க அப்பா வந்திருக்காரா? எப்ப வந்தாரு? அடியே நக்கலா, மாமான்னு என்னதாட்டி சொன்ன? இப்ப அது ஒன்னத்துக்கு தான் குறைச்சல். அது என்னமோ தெரியல, இவ்வளவு கலாய்க்கிறதுனா மட்டும் எங்க இருந்துதான் நம்மளுக்கு கண்டென்ட் கிடைக்குமோ. தண்ணி அடிக்கிறேன், சிகரெட் அடிக்கிறேன், என்னென்னமோ சொல்றேன், இவ்வளவு நம்பிட்டு உட்காந்துருக்கா. ஓய் சொல்லுங்க. இங்க பாரு, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? நீங்க தான் பிரச்சனை. என்னடி புசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? வேற வேற எப்படி சொல்லுவாங்க? இத்தனை நாளா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நல்ல கூத்து அடிச்சிருக்கீங்க, தண்ணி அடிச்சிருக்கீங்க, தம் அடிச்சிருக்கீங்க. இப்போ டைவர்ஸ் கொடுக்கற நிலைமைக்கு வந்தாச்சு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? என்ன பாதியில நிப்பாட்டிட்ட? வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஓப்பனா சொல்லணும்னா எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. இந்த 4 நாளும் என்னமோ நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன விடுங்க. நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். போயிட்டு ஒரு வாரம் அங்கே இருந்துட்டு வரேன். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. அடியே, கண்டென்ட் கிடைக்குதுன்னு நான் ஒரு பொய்ய சொன்னா நீ உனக்கேத்த மாதிரி அந்த கண்டென்ட்டே மாத்திக்கிற இல்ல? லூசா நீ? என்ன நரகத்துல இருந்த மாதிரி இருந்த நீ? உங்களுக்கு என்னோட ஃபீலிங்ஸ் புரியாது. அதெல்லாம் அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் எங்க அப்பா வீட்டுக்கு போகணும். சும்மா சொன்னேன்டி. எனக்கு அப்படி ஃப்ரெண்ட்ஸ் கேங், தண்ணி அடிக்கிற பழக்கம், சிகரெட் அடிக்கிற பழக்கம்லாம் இல்ல. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. ஆமாண்டி, போய் தான் சொன்னேன், அததான் சொல்றேன். இல்ல, இப்ப நீங்க சொல்றது போய், அப்ப நீங்க சொன்னது உண்மை. எனக்கு இங்க இருக்க சுத்தமா பிடிக்கல. நான் போறேன். போறேன்னு சொல்லாத, கடுப்பாவது. அடிச்சு மூஞ்ச உடைச்சிருவேன். ஷோ நிலா, நிலா. என்ன?
நீ இல்லாம என்னால சத்தியமா இருக்க முடியாதுடி, புரிஞ்சுக்கோ. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட கும்மி அடிக்கணும், ஆனா இப்படி வந்து பேசுறதுக்கு மட்டும் நான் வேணும் இல்ல? எனக்கு இங்க இருக்கவே இரிட்டேட் ஆகுது, என்ன விடுங்க. ஏய் நிலா, டேய் அவளே எப்படா உன்னை விட்டு போலான்னு காத்துக்கிட்டு இருக்கான். அவளே ட்ரிகர் பண்ணி விட்டு நீயே அவளுக்கு கண்டென்ட் எடுத்து கொடுத்து கிளப்பி விட்டுருவ போல. பேசாம போ, போய் சமாதானப்படுத்த போ. ராஜாண்ண, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? ஆதி நிலாக்கு ப்ரப்போஸ் பண்ண போறாராமே? ஆமாங்க, அன்னைக்கு நானு இந்திரன் உட்காந்து பேசிட்டு இருந்தோமா, அப்பதான் ஆதித்யா வந்தாரு. வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ப்ரப்போஸ் பண்ண போறாராமா. நிலாக்கு கொஞ்ச நாள் பர்த்டே வருதான், அன்னைக்கு தான் பண்ண போறாராம். இது என்ன வித்தியாசமா இருக்கு? கல்யாணமே முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் ப்ரப்போஸ் பண்ணா என்ன, பண்ணலனா என்ன? ஏங்க, அவங்க வாழ்க்கையில கல்யாணம் மட்டும்தாங்க முடிஞ்சிருக்கு, அதுக்குதான் அந்த ப்ரப்போசலே. அதுவும் இல்லாம அவங்க எப்படி கல்யாணம் பண்ணாங்க அவங்களுக்கே தெரியல. அது அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா ஒண்ணுமே தெரியலையா. அதான் ஆதித்யா இனிமேலாவது எங்க லைஃபை நாங்க நல்லா ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த முடிவு எடுத்திருக்காரு. பரவாயில்ல, நல்லதுதான். ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட்டுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்ல. பயங்கர பிளானிங்கோட போயிட்டு இருக்காரு. நேத்து கூட ஃபோன் பண்ணி பேசிட்டு தான் இருந்தாரு. அப்படியா? என்னென்ன பண்ண போறாரு? இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிரும். நிலா பர்த்டே அன்னைக்குதான். இந்த உலகத்துல யாரையுமே நம்ப முடியலடி. ஈவன் நம்ம வீட்டுக்காரங்களும் கூட தான். நம்மள பத்திரமா பாத்துக்கணும்டி. ஏங்கா திடீர்னு எப்படி சொல்றீங்க? அதானே, அதுவும் நம்ம வீட்டுக்காரங்கள சொல்ற. என்னடி? ஐயோ, நிலா வீட்ல 2 நாளா ஒரே பிரச்சனை. நிலா வீட்லயா? ஏன்? ஆதி யாருக்கும் தெரியாம நிலாக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்காரு. அது டைரக்டா வீட்டுக்கே வந்துருச்சா. அந்த கொரியரை நிலா தான் வாங்கினா. வாங்கி படிச்சோன்னே செம்ம ஷாக் ஆயிட்டா. அது மட்டும் இல்லாம ஆதித்யோட லாயர் ஃபோன் பண்ணும்போது நிலா தான் அட்டன் பண்ணி பேசியிருக்கா. அவரும் சொல்லியிருக்காரு, உங்களுக்கும் நிலாக்கும் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன், சீக்கிரமா சைன் போட்டு கொடுங்கலாம் சொல்லியிருக்காரு. என்னக்கா சொல்றீங்க? நிலாக்கும் ஆதித்யாக்கும் டைவர்ஸா? ஏய், வேற யாராவது இருக்க போது. அவங்க 2 பேரும் இப்பதான் சேர்ந்தே வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. நீ வேற டைவர்ஸ் அது இதுன்ட்டு வாய கழுவிடி. அடியே, நிலா வீட்டுக்கு போனேன்டி. அப்ப அவதான் சொன்னா. என்னடி சொல்ற? அது மட்டுமா, நேத்து ஆதித்யாவை ஒரு பொண்ணு கூட பைக்ல பார்த்தோம். அது ஆனா நாங்க நிலா கிட்ட சொல்லல. ஆனா நிம்மதி போட்டோ எடுத்து மட்டும் வச்சிருக்கா. என்னைக்காவது ஒரு நாள் ஆதித்யா கிட்ட நல்லா கேட்கணும்னு மட்டும் இருக்கா. அய்யோ, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா பயமா இருக்குக்கா. சரி, இந்த டிவோர்ஸ் மேட்டருக்கு நிலா என்ன பண்ண போறா? அவ ரொம்ப குழம்பி போயிருக்கா. சைன் போட்டு கொடுக்கலாமா வேண்டாமா, உண்மையாவே ஆதித்யாக்கு நம்மள பிடிக்கலையா, அப்படி இப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறா. அக்கா, எனக்கு தெரிஞ்சு நிலா ஆதித்யா அண்ணா கிட்ட உட்காந்து மியூச்சுவலா பேசணும். அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பேசினாதான் என்ன முடிவுன்றது தெரியும். அதுதான் நானும் சொல்ல வந்தேன். அவங்க 2 பேரும் பேச சொல்லிடி. எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன்டி. அவ ஒரு குழப்பத்திலே இருக்காளா, என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கா. இந்த இடத்துல தான்க்கா நம்ம ஒரு மனுஷங்களா இருந்து தப்பு பண்றோம். எப்போதுமே நம்மளுக்கு ஒரு குழப்பமான விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு தீர்வு இல்லாத விஷயமா இருந்தாலும் சரி, உட்காந்து பேசணும். அதை தவிர எந்த சொல்யூஷனுமே இருக்காது. உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல மனசை விட்டு பேசினாலே போதும். மனசுக்கு ஆறுதலாவும் இருக்கும். இவ்வளவு பிரச்சனையை வளர்க்கணும்ன்ற அவசியமும் இருக்காது. ஏன் ப்ரோ, இந்த லேடிஸ் கேங்குக்குலாம் அது தெரியுமா? ப்ரோ சும்மா இருங்க, இதுங்களுக்கெல்லாம் அதை சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அபார்ட்மெண்ட்டே டம்பார் அடிச்சுட்டு வந்துருவாளுங்க. ஆதித்யா நிலாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாரோ இல்லையோ, எல்லாரும் சேர்ந்து நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருவாளுங்க. சும்மா இருங்க, அவங்கள்ட்ட சொல்லாதீங்க. இதுல அமைதியா ஓரளவுக்கு இருக்கிறது நம்ம புஷ்பாவும் கண்மணியும் வச்சுக்கோங்க. ஆனா மத்த கேஸ் எல்லாம் செட் ஆகாது ப்ரோ. அதுலயும் ஏன் லூட்டிலாம் பெரிய லூட்டி. நான் நிம்மதி கூட சேர்ந்துக்கிட்டு 2 பேரும் கையிலே பிடிக்க முடியாது. இவர் எதுக்கு இப்ப ரியாக்ஷனை மாத்திக்கிட்டு இருக்காரு? கார்த்திக், என்ன எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன், என்ன பண்ற? எல்லாரும் இருக்காங்கல்ல, என்னன்னு சொல்லுங்க. ச்சே, பாவம்க்கா. நிலாவை நினைச்சாலும் பாவமா இருக்கு, ஆதித்யா அண்ணாவை நினைச்சாலும் பாவமா இருக்கு. இதுல ஏதோ ஒரு சின்ன தப்பு தான் நடந்திருக்கு. அதுதான் சொல்றேன்ல, அவங்க உட்காந்து பேசினா சரியாகும். ஆனா எப்படி அவங்கள உட்காந்து பேச வைக்கிறது? நம்ம ஏதாவது ஐடியா பண்ணி பிளான் பண்ணி பண்ணலாமா? ஏய் இரு, அங்க கண்மணி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன பண்றான்னு பாரு. என்ன வேணும் உங்களுக்கு? இப்ப அப்படியே கார்த்திக்க பாரு. ஒழுங்கா ரூம் எந்திரிச்சு வா. என்னது ரூமுக்கா? ஒட்டி வாங்க போறீங்க? என்ன டாக்டர்? சொல்லுங்க ப்ரோ. உள்ள ஏதோ ஆபரேஷனை பாதியிலே விட்டுட்டு வந்துட்டீங்களா என்ன? இல்லையங்க. ஏன்? இல்ல, உங்க வீட்டு நர்சம்மாவ ரூம்குள்ள வான்னு கூப்பிட்டு இருக்கீங்களே, அதான் என்னன்னு கேட்டேன். யாரு? நானா? நான் கூப்பிடலையே. டாக்டர் அங்க கூப்பிடாமையா நர்ஸ் நான் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஷோ, மானமே போச்சு. இதுக்கு தான் பேசாம இருங்கன்னு சொன்னேன். எல்லாரும் நம்மள தான் கவனிச்சிருக்காங்க. கடவுளே, எல்லாருமே பாத்துட்டாங்களா? எல்லாம் எங்க தப்பு தான். புதுசா கல்யாணம் ஆனவங்க எங்க கேங்குள்ள சேர்த்துக்கிட்டது எங்க தப்பு தான். ஒன்னும் பிரச்சனை இல்ல கார்த்திக். உங்க நர்சம்மா கூட ஆபரேஷன் பண்றதுக்கு தானே கூப்பிடுறீங்க. போய் உங்க ஆபரேஷனை கண்டினியூ பண்ணுங்க. மாமா, ஏமா? சும்மா இருங்க மாமா. ராஜா ப்ரோ, சந்துரு வாங்க. தன்மை வாங்கம்மா. ராஜாண்ணே, தமிழ், கார்த்திக் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கும். தன்மை அக்கா, ரோஜா, புஷ்பா, கண்மணி, நீங்க எதுக்கு இப்ப வீட்டுக்கு வந்தீங்க? அடியே, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படி அடி பேசுவேன்? இல்ல நான் அப்படி கேட்கல. சிம்பாவையும் தேவசேதாவையும் விட்டுட்டு எதுக்கு நீங்க 2 பேரும் மட்டும் வந்தீங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் தெளிவா கேளு. நீ பாட்டுக்கு ஏதோ ஒரு ஃப்ளோல கேட்டு வைக்கிற மாதிரி கேட்டு வைக்கிற. அதெல்லாம் நாங்க எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டோம்ப்பா. எங்களுக்கு இங்க ரோஜாவை பத்தி தெரியாதா? அவங்க 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்கடா, அதான் விட்டுட்டு வந்திருக்கோம். என்னக்கா விசேஷம்? கையில சிமில்லாம் வச்சிருக்கீங்க?
குழந்தைங்களுக்கு பேரு ரிவீல் பண்ற ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம்டா. நாளைக்கு ஈவினிங் நம்ம அபார்ட்மெண்ட்க்கு கீழே தான். ஹோ, நேம் ரிவீலிங் ஃபங்க்ஷனா? சூப்பர். அதான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போலான்னு வந்தோம். என்ன தன்மையக்கா? கண்மணி, இதெல்லாம் நீங்க குங்குமம்லாம் எடுத்துட்டு வந்து ஃபார்மாலிட்டிக்கெல்லாம் சொல்லி தான் கொடுக்கணுமா? நீங்க டிசைட் பண்ணிருக்கோம்னு சொன்னீங்கனாலே போதும், நாங்களே வந்துருவோம். கரெக்ட் தான்டா. இருந்தாலும் நாங்களே சடனா தான் டிசைட் பண்ணோமா, சரி அப்படியே சொல்ற போக்குல எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடலான்ட்டு வந்துட்டோம். இந்தாங்கடா, எல்லாரும் குங்குமம் எடுத்துக்கோங்க. அக்கா, நீங்களே உங்க கையால வச்சு விடுங்க. சரிடா. ப்ரோ, பசங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ. ஆஹா, இதுலயும் சஸ்பென்ஸா? ஆமா, இப்பவே சொல்லிட்டா அதுல என்ன ப்ரோ கிக் இருக்கு? நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை மணிக்கு ப்ரோ? எதுக்கு நீங்க மணி கேட்டுட்டு இருக்கீங்க? நாளைக்கு காலையில எல்லாரும் அங்க வரீங்க. எந்திரிச்சோடனே அங்க வந்துருங்க. அங்கதான் காஃபி, காலைல டிஃபன், மதியானம் லஞ்ச் எல்லாமே. அப்புறம் ஈவினிங் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ஒரு கேக் ஒன்று வெட்டிட்டு நைட்டு டின்னர் முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே ப்ரோ. அப்படியே பாய் தலைக்கணி கொடுத்துருங்க. அங்கே தூங்கிட்டு அப்படியே அங்கே இருந்துக்கிறோம். சூப்பர், நல்ல ஐடியா. எல்லாரும் போய் மொட்டை மாடியில ஜாலியா படுத்து தூங்குவோம். ப்ரோ, நக்கல் ப்ரோ உங்களுக்கு. சத்தியமாங்க, உண்மையா தான் சொல்றேன். சரி, நாங்க போயிட்டு வரட்டுமா? ஆதி நிலா வீட்டுக்கு, சாய் வீட்டுக்குலாம் போகணும். நாங்க போய் கொடுத்துட்டு வந்துடுறோம். தன்மைமா, அந்த ராம் ஒருத்தர் இருப்பார்ல, அவங்க வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ராஜான நிம்மதி சொல்லிதான் விட்டா. அவ கூட தானே ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றாரு. அவங்க வீட்டுக்கும் கொடுக்கணும். என்னமோ தெரியல, அவர் மட்டும் எல்லாரும் கூட ஜெல்லே ஆக மாட்டேங்கிறாரு. எவ்வளவோ பேசி பேசி பாக்குறோம். அவருக்கு ஏதோ பேக்ல பெரிய ஸ்டோரி இருக்கும் போல. அன்னைக்கு கூட நிம்மதி சொல்லிக்கிட்டு தான் இருந்துச்சு. தெரியல, சரி விடுங்க. நீங்க சொல்றதா சொல்லுங்க. அவர் வரதுல வரலையான்னு அவர் தான் முடிவு எடுக்கணும். கண்டிப்பா சொல்லிடுறேனே. இப்போ எங்க அடுத்த ஆதி நிலா வீட்டுக்கா போறீங்க? ஆமாண்ணே, அங்கதான் போகணும். சரி, போயிட்டு வாங்க. குட்டீஸ் என்ன தூங்குறாங்களா? ஆமா ப்ரோ, செம தூக்கம். சரி, தூங்கிட்டு இருக்கும் போதே நம்ம போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடலான்ட்டே வந்துட்டோம். சரி சரி, போய் சொல்லிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. அப்புறம் பசங்க எதுவும் அழுதுற போறாங்க. சரிண்ணே. சரி, எல்லாருக்கும் போயிட்டு வரேன். பாய். பாய்க்கா. சூர்யா சொன்ன மாதிரி ஒருவேளை உண்மையாவே நம்ம கடையில ஸ்டாக்ஸ்லாம் நல்லா இல்லையோ? நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் போல நம்ம அழகழகா டிசைன் பண்ணிட்டு இருக்கோன்னு. அவர் இன்னைக்கு வந்ததும் வந்தாரு, நல்லா குழப்பி விட்டு போயிட்டாரு. என்ன பண்ணலாம்? வேற ஏதாவது புது டிசைன்ஸ்ல ஸ்டாக்ஸ்லாம் ஆர்டர் பண்ணுவோமா? சரி, ஓகே, பாப்போம். ஹே பாரா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பார்ட்னர் ஆன்லைன்க்குலாம் வந்திருக்காங்க. சரி, சும்மா ஒரு மெசேஜை தட்டி விடுவோம். ஹாய், ஹலோ பார்ட்னர். யாரு மெசேஜ் அனுப்பியிருக்கா? சூர்யாவா? ஹாய் பார்ட்னர் அனுப்பியிருக்காரு. ஐயோ, பார்த்து வர தொலைச்சிட்டோமே. இப்போ என்ன அனுப்புறது? சொல்லுங்க சூர்யா. ஷிஷு, என்ன சொல்றதுன்னு தெரியாம சொல்லுங்கன்னு வர அனுப்பிச்சிட்டோமே. சும்மாவே ரொம்ப சொல்லுவோம். இதுல வேற சொல்லுங்க சூர்யான்னு வேற கிளப்பி விட்டுருக்க. ஏதாவது வெயிட்டா சொல்லணுமே. என்ன சொல்லலாம்? ஐயோ, பார்த்துட்டாரு. என்னமோ டைப்பிங்ல இருக்கு. என்ன அனுப்ப போறாரு? என்ன அனுப்பியிருக்காரு? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. யூ ஆர் மை குவீன் ஆஃப் ஹார்ட்டா. எப்போல இருந்து இவர் இப்படிலாம் பேச கத்துக்கிட்டாரு? ஐயோ, இப்ப இவருக்கு என்ன அனுப்பலாம்? ஷோ, என்ன அனுப்புறதுன்னு தெரியாம தானே முழிச்சுக்கிட்டு இருக்க. மொபாலே அனுப்பிதானடி ஆகணும். அனுப்பு அனுப்பு. வந்துச்சு. என்ன அனுப்பியிருக்கா? தேங்க்யூ, பட் யூ ஆர் நாட் கிங் ஆஃப் மை ஹார்ட். அடிங் கொய்யால, நான் உன்ன குவீன் ஆஃப் மை ஹார்ட்னு அனுப்புனா நீ என்னோட கிங் ஆஃப் மை ஹார்ட் இல்லன்னு அனுப்பியிருக்கிற. இருடி மவளை ஒன்னு வச்சுக்கிறேன். சாய், உனக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு? எப்படி நீ இதை அப்படி அனுப்புன? ஐயோ, அவர் என்ன நினைச்சிருப்பாரோ தெரியலையே. சீரியஸா எடுத்துக்கிட்டாரோ இல்ல என்ன பண்ணாரு? ஐயோ, நீங்க என்ன எப்படி நினைச்சிருந்தாலும் பரவாயில்ல. ஆனா எனக்கு நீங்க தான் மகாராணி, என்னோட இளவரசி. என்னது? என்ன அனுப்பியிருக்கா? என்னது இப்படி எல்லாம் பேசி எனக்கு ஐஸ் வச்சு நாளைக்கு என்னோட கடையில வந்து என் தங்கச்சிக்கு ஃப்ரீயா ட்ரெஸ் எடுத்துக்கலான்னு நினைக்கிறீங்களாவா? ஆடி பாவி. ஐயோ, கண்டிப்பா மனசுக்குள்ள அசிங்க அசிங்கமா திட்டிட்டு இருப்பாரு. பாத்துட்டாரு, மெசேஜ பாத்துட்டாரு. ஒரு மனுஷன் இங்க எவ்வளவு உருக்கமா உன்னை நினைச்சு குவீன் ஆஃப் மை ஹார்ட், நீதான் என் மகாராணி, நீதான் என் இளவரசின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கடைசியில ஒரு 1000 ரூபாய் ட்ரெஸ் எடுக்க முடியலங்கிறதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் சொல்லிட்டேன்னு ஒரே வார்த்தையில பொசுக்குன்னு என்ன சொல்லிட்டீல. ஐயோ, ஸ்மைலி மட்டும் வருது. ஹார்ட் பிரேக் ஆன மாதிரி ஸ்மைலி போட்டு அனுப்பியிருக்காரு. ஓகே, அவரை நினைச்சாலும் பாவமா தான் இருக்கு. அவரை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்ம ஹார்ட்டின் போட்டு அனுப்புவோம். ரெட் ஹார்ட், எல்லோ ஹார்ட், ப்ளூ ஹார்ட், பிங்க் ஹார்ட், ஒயிட் ஹார்ட், பிளாக் ஹார்ட், கிரீன் ஹார்ட், இருக்கிற எல்லா ஹார்ட்டும் உங்களுக்கு தான்.